சேலம் ரவுடி ஜான் சாணக்கியா கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பூபாலன் மற்றும் சதீஷ் ஆகியோர் மீது குண்டாஸ் பாய்ந்தது. பூபாலன் மற்றும் சதீஷ் ஆகியோர் மீது சேலம் உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் குண்டாஸ் பாய்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மேகநாதன் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன மேகநாதன்? கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி அன்று சேலத்தை சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் சாணக்கியா மனைவியுடன் காரில் திருப்பூரில் உள்ள சொந்த வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது ஈரோடு அருகே உள்ள பவானி சித்தோடு காவலர் எல்லைக்கு உட்பட்ட நசீனூர் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் பட்டப்பகலிலேயே அவரது மனைவி கண்முன்னே ரவுடி ஜானை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்தது. இந்த சம்பவத்தில் 14 பேரை கைது செய்த நிலையில 14 பேரும் நீதிமன்ற காவலில் உள்ளனர். இந்த நிலையில சம்பவத்தன்று சில மணி நேரங்களிலேயே சித்தோடு போலீசாரால் முக்கிய குற்றவாளிகளாக 3 பேர் துப்பாக்கி சூடு நடத்தி பிடிபட்டனர். இதில் பார்த்தோம்னால் பூபாலன், சதீஷ், சரவணன் ஆகிய 3 பேர் பிடிபட்ட நிலையில மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிந்துரையின் பெயரில் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் உத்தரவை எடுத்து இந்த கொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய பூபாலன் மற்றும் சதீஷ் ஆகிய இருவர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இந்த குண்டர் சட்டம் பாய்ந்த பூபாலன், சதீஷ் ஆகிய இருவர் மீது சேலம் உட்பட பல்வேறு காவல் நிலையங்களில் தலா 3 கொலை வழக்குகள் மற்றும் கொலை முயற்சி, ஆள் கடத்தல் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி மேகநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.